பாலக் பன்னீர் தானே நினச்சிங்க. ஆனா அது கிடையாது. என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பேன்ல கொஞ்சமா வந்து பட்டர் சேர்த்துட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா, பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறமா கல்பாசிலாம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா 4, 5 பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, அப்படி இல்லைன்னா கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். 5, 6 முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா, ஒரு கை ஃபுல்லா வந்து புதினா இலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். புதினாவோட ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா மல்லி இலை கூட சேர்த்துக்கலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா நைஸா தண்ணி சேர்த்து அரைச்சு வச்சுக்கோங்க. பன்னீரே ஒரு சைடில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு, ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த கிரீன் பேஸ்ட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஒரு 2 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு ஒரு லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பன்னீர் வந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் உள்ளாடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கசூரி மேத்தி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.